அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த சஃபர் மாதத்தினுடைய ஜுமாவுடைய தினத்துல இருக்கோம். இந்த நாள்ல செய்யக்கூடிய மிக சிறந்த ஒரு அமல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த ஜுமாவுடைய நாள் என்பது மிக பரக்கத்தான ஒரு நாள். இன்னும் துஆக்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. துஆக்கள் அங்கீகரிக்கக்கூடிய நேரம் நமக்கு அதிக அளவுல கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்ப இந்த நேரத்துல நம்ம எல்லாருமே நிறைய நல்லமல்கள செய்யக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் ஒரு கூடுதலான அமல நம்ம அதிகமா செய்யக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அடுத்த ஜுமா வரைக்கும் அதனுடைய பரக்கத்தும், ரஹ்மத்தும் நமக்கு தொடர்ந்து கொண்டே வரும். ஒவ்வொரு வாரமும் இந்த நாள நம்ம சிறப்பிக்கும்போது, அடுத்து வரக்கூடிய அந்த 8 நாளும் நமக்கு ரொம்ப சிறந்த ஒரு நாளாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதோட நம்ம சேனல்ல தொடர்ந்து சொல்லக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே துஆக்கள் கபூலாகக்கூடிய, நம்மளோட எல்லா தேவைகளுக்குமான ஒரு பலன் தரக்கூடிய அமல்கள தான் பார்த்துட்டு வர்றோம். இன்னும் ஏராளமான நன்மைகள தரக்கூடிய அமல்களையும் நம்ம பார்த்துட்டு வர்றோம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமல நம்ம பார்க்க போறோம். இந்த அமல செய்யறதுக்கு அல்லாஹ் தஆலா பாக்கியத்த குடுத்தான் அப்படின்னாலே, நம்ம எல்லாருமே நல்ல அதிர்ஷ்டசாலி மட்டும்தான். ஏன்னா அப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட, தேடினாலும் கிடைக்காத ஒரு அமல தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த அமல பத்தி நம்மள்ல 99% நபர்களுக்கு தெரியாது. இது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு அமல். இந்த அமலுக்கு ஏராளமான சிறப்புண்டு. அதுல சில சிறப்புகள நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த அமல இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகைய முடிச்சுட்டு, அந்த இடத்துல அதே இருப்புல இருந்து நீங்க செஞ்சுக்கோங்க. வெறும் 5 நிமிஷம் இருந்தாலே போதும் இந்த அமல முடிச்சுக்கலாம். ஆனா, இதனுடைய பலனோ சுபஹானல்லாஹ் சொல்லி முடிக்கவே முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அமல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, நீங்க எல்லாருமே அல்லாஹ்வுக்கு சந்தோஷத்துல நீங்க நன்றி செலுத்துவீங்க. அந்த அளவு பவர்ஃபுல்லா உங்களுக்கு பலன் தரும். இதுல ஏராளமான நன்மையும் இருக்கு. நீங்க நினைச்ச காரியத்த நினைச்ச நேரத்துல உங்களுக்கு எப்படி பிரியமோ அப்படி கபூலாக்கி தரக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்த அமல் தான் இந்த அமல். எந்த ஆசைகள கேட்டாலும் சரி, எப்படிப்பட்ட சிரமத்திலிருந்து வெளியேறணும்னாலும் சரி, இன்றைக்கு இந்த அமல முடிச்சுக்கோங்க. அதற்கு பிறகு பாருங்க, நீங்க எந்த ஹாஜத் அப்படின்னாலும் இந்த அமல தேடி பிடிச்சு நீங்க செய்வீங்க. ஏன்னா இந்த அமல்ல தொழுகை இருக்கு, இன்னும் ஒரு சிறந்த ஸலவாத் இருக்கு, இன்னும் சஜ்தாவுல துஆ கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த 3மே சேர்ந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பலன கொடுக்கும். இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய விருப்பமான அமலாம். இதுல சொல்லக்கூடிய ஸலவாத் இருக்கு பாருங்க, அந்த ஸலவாத்திற்கு பெயரே ஹல்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஸலவாத் தான். அவங்க நபி அவங்களுக்காக ஓதப்பட்ட ஒரு ஸலவாத். நபி அவங்களுடைய இறுதி தொழுகை இருக்கு பாருங்க, ஜனாசா தொழுகை. அந்த தொழுகையில முடிச்சுட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஸலவாத்த தான் ஓதுனாங்களாம். அதற்கு பிறகு அங்க கூடி இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களுமே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட கேட்டு விரும்பி இத கத்துக்கிட்டாங்களாம். அதற்கு பிறகு ஹல்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முதற்கொண்டு எல்லா சஹாபாக்களும் அன்றாடம் இந்த அமல, இந்த ஸலவாத்த ஓதுறத வழக்கமா வச்சிருந்தாங்களாம். இந்த ஸலவாத்த எப்படி ஓதணும்? அதற்குரிய சிறப்பு என்ன அப்படின்னா, 2 ரக்காத் தொழுக இந்த ஸலவாத். மறுபடியும் 2 ரக்காத் தொழுக. அதற்கு பிறகு சஜ்தாவுல நம்முடைய துஆ. இந்த முறையில தான் இத செய்யணும். இத இன்னைக்கு தூய்மையா இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் செய்ய முடியும். பீரியட்ஸ்ல இருக்கிறவங்க செய்ய முடியாது. ஏன்னா தொழக்கூடிய ஒரு அமலாக இருக்கு அப்படிங்கிறனால. முதல்ல இந்த 2 ரக்காத் தொழுகை எப்படி தொழுகணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஹாஜத் நஃபில் அப்படின்னு தக்பீர் கட்டி நீங்க 2 ரக்காத் தொழுதுக்கோங்க. எந்த சூறா வேணும்னாலும் ஓதிக்கலாம். அதற்கு பிறகு 17 தடவை இந்த ஸலவாத்த ஓதணும். அதற்கு பிறகு மீண்டும் 2 ரக்காத் ஸலாத்துல் ஹாஜத் தொழுங்க. தொழுது முடிச்ச பிறகு சஜ்தாவினுடைய நிலைக்கு போயிட்டு, அதுல உங்களுக்கு என்ன வேணுமோ அல்லாஹ்விடத்துல கேளுங்க. இந்த தொழுகையின் பரக்கத் கொண்டு, இந்த ஸலவாத்தின் பரக்கத் கொண்டு, சஜ்தாவுல துஆ கேட்கக்கூடிய அந்த ஒரு சிறந்த தருணத்தின் பரக்கத் கொண்டும் அல்லாஹ் தஆலா நமது பெரிய ஹாஜத்துக்களையும் நமக்கு கபூலாக்கி தருவான். நம்ம எல்லாருமே தேவையுடையவங்களா தான் இருக்கோம். நிறைய வாழ்க்கையில சோதனைகள்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமே முடிவு துஆவுல தான் இருக்கு. அந்த துஆவ இந்த மாரி சில அமல்கள செஞ்சு கேட்டோம் அப்படின்னா சிறப்பா பலன் தரும். ஏன்னா ஒரு விஷயத்த சும்மா கேட்கறதுக்கும், ஒரு
சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சு, அதாவது அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு அமலை, ஒரு திக்ரையோ அல்லது ஒரு செலவாத்தியோ ஒரு தொழுகையோ செஞ்சு நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா அதற்கு இன்னும் கூடுதலான சிறப்பு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம ஒரு அமலை செஞ்சுட்டு நம்ம துவா செய்கிறோம், கண்டிப்பாக இது நமக்கு பலனுள்ளதாக இருக்கும். இப்போ அந்த செலவாத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயே தமிழில் போடுறேன். பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் 17 தடவை ஓதணும் இந்த செலவாத்தை. நான் உங்களுக்கு இப்போ ஓதி காட்டுறேன். முதல்ல இந்த செலவாத்தில் வரக்கூடியது ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. லப்பைக அல்லாஹும்ம ரப்பி வ சஅதைக ஸலவாத்துல்லாஹில் பர்ரிர் ரஹீமி வல் மலாயிகத்தில் முகர்ரபீன வன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன வமா சப்பஹலக மின் ஷைஇன் யா ரப்பல் ஆலமீன அலா சையிதினா முஹம்மது இப்னி அப்துல்லாஹி ஹாத்தமன் நபியீன வ சையிதில் முர்சலீன வ இமாமில் முத்தகீன வ ரசூலி ரப்பில் ஆலமீன அஷ்ஷாஹிதில் பஷீரித் தாஇ இலைக்க பி இதுனிக்க சிராஜில் முனீரி வ அலைஹி சலாமு. இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். தமிழ்லேயே நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது செலவாத்து சொல்கிறார்கள். ஆகவே விசுவாசிகளே, நீங்களும் அவர் மீது செலவாத்து சொல்லி சலாமும் கூறிக்கொண்டிருங்கள். யா அல்லாஹ், என் இறைவா, அகிலத்தாரின் இரட்சகனே, பெருங்கிருபையாளனும் நன்மைகள் செய்பவனுமான அல்லாஹ், உன்னுடைய செலவாத்துக்களையும் உனது நெருக்கமான மலக்குமார்களின் செலவாத்துக்களையும் நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் அனைவருடைய செலவாத்துக்களையும் மேலும் உனது பிரபஞ்ச படைப்பில் எவையெல்லாம் உன்னை தஸ்பீஹ் செய்தனவோ அவற்றின் செலவாத்துக்களையும் நபிமார்களில் இறுதியானவரும் ரசூல்மார்களின் தலைவரும் இரையச்சமுடையோரின் இமாமும் அகிலத்தாரின் இரட்சகனின் திருத்தூதரும் சாட்சி சொல்பவரும் நற்செய்தி கூறுபவரும் உனது அனுமதியுடன் உன்னுடைய சன்மார்க்கத்தில் அழைப்பவருமான ஒளிவிளக்கான எங்கள் தலைவர் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை என்றென்றும் பொழிவாயாக. சுபஹானல்லாஹ், ஒரு நிறைவான ஒரு ஸலவாத் இது. இதுதான் ஹல்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓதிய அற்புதமான ஒரு ஸலவாத். இதற்கு நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது. இந்த ஸலவாத்திற்கு நான் இன்னொரு வஜீஃபாவும் சொல்கிறேன். நான் இப்போ ஸ்க்ரீனில் தமிழில் போட்டிருக்கேன் பாருங்கள். அரபி ஓத தெரியாதவங்க பார்த்து ஓதுங்க. இன்னொரு வஜீஃபா என்ன அப்படின்னா, ஒழு செஞ்சுட்டு கிப்லாவை முன்னோக்கி உட்காந்து சூரா ஃபாத்திஹா 11 தடவையும், ஆயத்துல் குர்சி 7 தடவையும், குல் ஹுவல்லாஹு அஹது சூரா 11 தடவையும் ஓதிட்டு இந்த செலவாத்தை 7 தடவை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய நாட்டங்கள், ஹாஜத்துக்கள், இந்த துனியாவில் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ, எது உங்களுக்கு விருப்பமாக இருக்குதோ அதை அல்லாஹ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான். இன்னும் இதை நீங்கள் வழமையாக சுபு தொழுத பிறகோ அல்லது இஷாவுக்கு பிறகோ தவறாமல் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு அறிவு அதிகரிக்குதாம், கண்ணியம் கிடைக்குதாம், மரியாதை கிடைக்குதாம், அழகு கிடைக்குதாம். இது போல் நிறைய விதமான நற்பலன்கள் நம்ம எல்லாருமே தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த குணாதிசயங்கள் எல்லாமே அல்லாஹ் நமக்கு தர்றானா. சுபஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, இந்த செலவாத்தை யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தாலா அவனுடைய புறத்திலிருந்து ஒரு தனிப்பட்ட அன்பையும் பிரியத்தையும் இன்னும் அவனுடைய தனிப்பட்ட அருளையும் நமக்கு தரானாம். ஏன்னா செலவாத்து ஓதுறது என்பதே அல்லாஹுக்கு பிடிச்ச ஒரு அமல் தான். அதுலேயும் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு செலவாத்து இல்லையா? அதனால அல்லாஹுவின் புறத்திலிருந்து நமக்கு அறியாத ஒரு அருள் நமக்கு கிடைக்குது. எனவே அல்லாஹ்விடமிருந்து அன்பும் அருளும் கிருபையும் உதவியும் வேணும்னா இந்த அமலை நீங்கள் முடிச்சுட்டு இந்த செலவாத்தை நாள்தோறும் ஓதுறத விளக்கமாக்குங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் இந்த அமலை முடிச்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் இது போல் சிறந்த செலவாத்துக்களுடைய தொகுப்புகள் உங்களுக்கு கிதாபாக வேணும், அதனுடைய பலனோடு இருக்கணும், தமிழில் படிக்கணும், அரபிலையும் படிக்கணும், தர்ஜுமாவும் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் வீட்டு தயாரிப்பான மூலிகை நலங்கு மாவு நம்மக்கிட்ட கிடைக்கும். ரொம்ப ரொம்ப பியூர். இதை வாரத்தில் 2 தடவை நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா போதும், உங்களோட முகத்தில் நாள்பட்டு வருஷக்கணக்கில் இருக்கக்கூடிய கருமையும் உங்களுக்கு நீங்கிரும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பியூரான மூலிகையில் செய்யப்பட்ட நலங்கு மாவு தான். இதில் எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது.
அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கிற சூப்பரான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா அது இந்த ப்ராடக்ட் தான். ரோஜாப்பூ, சந்தனம், ஜாதிக்கா 3யும் மிக்ஸ் பண்ண ஒரு பொடி. இதுதான் நம்மளோட இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக். இதை நீங்கள் தினமும் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். போட்ட உடனே முகம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அது நாள் முழுக்க உங்களுக்கு நீடிச்சும் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை போட்டால் போதும். கண்டிப்பாக உங்களோட ஃபேஸில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களோட முகத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. முகப்பருவோ, டல்னஸோ, கருவளையமோ எதுவுமே இருக்காது. ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். நாள் படம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, முடி பராமரிப்புக்கு நம்மக்கிட்ட 2 ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று மூலிகை சீயக்காய் தூள். இந்த சீயக்காய் தூளை நீங்கள் ஹேர் மாஸ்காகவும் யூஸ் பண்ணலாம், ஹேர் வாஷாகவும் யூஸ் பண்ணலாம். எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா உடனே இதை போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இல்லை டைம் இருக்குது அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ ஹேர் பேக்கு மாதிரி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு காய விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் தண்ணி விட்டு அலசிட்டீங்க அப்படின்னா உங்களோட முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளே உங்களுக்கு இருக்காது. கண்டிப்பாக நல்ல முடி அடர்த்தியாக வளரும். உங்களுக்கு முடி உதற பிரச்சனை இருக்காது, நரைமுடி பிரச்சனை இருக்காது. நாள் பட யூஸ் பண்ணும்போது நல்லா ஷைனிங்காக இருக்கும் உங்கள் முடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இதை நம்பிக்கையோடு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது. அதோட முடிக்கு நம்மக்கிட்ட இருக்கிற சூப்பரான ஒரு ப்ராடக்ட், அதிக அளவில் சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அது இந்த மூலிகை ஆயில் தான். நீங்களே வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நீங்கள் வாங்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். 100 நாள் இதை நீங்கள் தேய்க்கும்போது உங்களோட முடியல நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது நமக்கு அதனுடைய ரிசல்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். ஆனால் பர்ஃபெக்டாக கிடைச்சிரும். நாட்டு மருந்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் எடுக்கும். ஆனால் எடுத்துருச்சுன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு க்யூர் ஆகிடும். முழுசாக க்யூர் பண்ணி கொடுத்துரும். இன்னும் நம்மக்கிட்ட 100% நேச்சுரல் ப்ராடக்ட் தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.